என்னவென்றால் வருமான வரியில் புதிதாக 1/7 முதல் வந்திருக்கும் புதிய 2 வரி பிடித்தம் மற்றும் வரி வசூலிக்கும் சட்டமான 194Q and 206C ஏற்கனவே ஒரு முறை திரு வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் இதை பற்றி விளக்கமாக தெரிவித்தார்கள். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சந்தேகங்கள் வந்து கொண்டே இருப்பதால் அது அரசும் அதை குறித்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்கிறது. அதை பற்றியும் மேலும் ஒரு பல்வேறு புதிய தகவல்களை சொல்வதற்காக திரு வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அடுத்ததால் வழக்கம் போல ஜிஎஸ்டி மற்றும் கம்பெனிஸ் ஆக்ட் பற்றி மிக விளக்கமாகவும் இன்றைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 வழக்குகளை பற்றியும் விரிவாக விவரிக்க திரு சேது அவர்களும் மற்றும் தொழிலாளர் நலத்துறையில் இஎஸ்ஐபிஎஃப்பில் வந்திருக்கும் மாற்றங்களை பற்றியும் இன்றைய தினம் விவாதிக்க இருக்கிறோம். முதலாக திரு வெங்கட்ராமன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சார் அன்மியூட் பண்ணி விடுங்க. பண்ணிக்கங்க சார். ஹலோ, இப்போ கேட்குது இல்லையா? ஆடிபிள் சார், பேசலாம். சரி, அந்த சர்க்குலர் டிஸ்பிளே பண்ண ரமேஷ், சர்க்குலர் பிடிஎஃப் ஃபைல் இல்லை கீழே பக்கத்தில். எல்லாருமே கொஞ்சம் நோட் பேனா வச்சு குறிச்சுக்கங்க சார். இது முக்கியமான ஒரு உபயோகமான தகவல் தான். இந்த சர்க்குலர்ல நிறைய கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. அதை சார் அப்படியே ஒரு விளக்கமா சொல்றாங்க. அந்த சர்க்குலரும் ஓடும். சோ நீங்க ஒரு பேனா நோட் வச்சிருந்தீங்கன்னா குறிச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கு. இது சர்க்குலர் டிஸ்பிளே ஆகுதா? ஆகுது. ஆகுது. ஓகே ஓகே ஓகே. இதுல அப்படியே ரமேஷ் கீழே வா ரமேஷ். அப்படியே இந்த சர்க்குலர் தான் வந்திருக்கு. 13/2021. அனைவருக்கும் வணக்கம். 13/2001 30 ஜூன்ல வந்திருக்கு. இதுல நான் எப்படி பண்ண போறேன்னா, இந்த சர்க்குலரை அப்படியே அந்த ரெஃபரன்ஸ் பேரா நம்பர் சொல்லிட்டு அதோட சாரத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க அந்த சாரத்தை நோட் பண்ணிட்டு அதில் இருக்கிற வார்த்தைகளோட 2 கம்பைன் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா சர்க்குலர்ல நம்ம டெக்ஸ்ட் பிரகாரம் போனா 4-5 பேஜுக்கு மேல இருக்கு. அது ரொம்ப டைம் ஆயிடும். அதனால அந்த பேராகிராஃப் நேம் சொல்றேன், அது என்ன டீல் பண்ணுது, அதோட சாரம் என்னன்னு சொல்லிடுறேன். அதை பார்த்து நீங்க எல்லாமே பின்னால ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னு இப்ப பின்னால் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 சர்க்குலர் பேராகிராஃப் 1, 2, 3 வரிசையா வருது. அதுல 1 ஃபினான்ஸ் ஆக்ட் 2021 ஆரம்பிக்குது. இந்த சர்க்குலர் 194Q சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒன்னாம் நம்பர் பேராகிராஃப்ல வேற என்ன சொல்ல, 50 lakh மேல போனா 10 crore மேல போனா டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லி அந்த செக்ஷன் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் அதுல இருக்கு. அதுல புதுசா ஒண்ணும் இல்லை. அந்த செக்ஷன்ல இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த 1ஓட தகவல். 2வது பாத்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 2, பையர் இஸ் டிஃபைன். பையர்னா யாரு அப்படின்னா நமக்கு ஆக்ட்லயே ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. 10 கோடிக்கு ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 10 crore மேல போனா அவரு பையர். இந்த செக்ஷனை பொறுத்தளவு பையர், அவருக்கு டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும். அப்ப பேராகிராஃப் நம்பர் 2ஓட சாராம்சம் சாறு அப்படியே எடுத்தா, பையர் என்பவர் யார், ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேல போயிருக்கணும் அப்படின்னா 31/3/2021 பையரோட டர்ன் ஓவர், பையர்னா வாங்குபவர், பர்ச்சேஸ் பண்ணுவர், வாங்குவோருடைய டர்ன் ஓவர் 31/3/2021 10 crore மேல போயிருக்கோங்கிறத அந்த பேராகிராஃபோட சாராம்சம். கவர்மெண்ட் சிலரை எக்ஸம்ஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆன் டுடே ஒன்னும் எக்ஸம்ஷன் கொடுக்கல. இதான் பேராகிராஃப் நம்பர் 2. அடுத்தது பேராகிராஃப் நம்பர் 3 190. இந்த சர்க்குலர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சர்க்குலர்னா பேராகிராஃப் 3ஓட சாராம்சம் என்னன்னா, சர்க்குலர் பைண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் இருக்கு. சர்க்குலர் அத்தாரிட்டி, ஐ மீன் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை தான் கவர் பண்ணும், அசசியை கவர் பண்ணாதுங்கிற மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் டெசிஷன்ஸ் கொடுத்துருக்கு. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிபிடிடி 194Q சப்செக்ஷன்ல கைட்லைன்ஸ், அதாவது இந்த செக்ஷன் சம்பந்தமான சர்க்குலரை லீகலா வேலிடேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு செக்ஷன்லயே கொண்டு வந்துட்டாங்க. 194Q சப்செக்ஷன் 3 பிரகாரம் டிஃபிகல்ட்டி ஏதாவது இருந்தா அதை ரிமூவ் பண்றதுக்கு சிபிடிடி கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் 194Q4 இதுல மூணாவதுலயே இருக்கு. 194Q3 மட்டும்தான் அதுல மென்ஷன் ஆயிருக்கு. அதோட சாராம்சம் என்னன்னா, இந்த சர்க்குலர் எதை பேஸ் பண்ணி நிக்குது,
194Q3 அந்த செக்ஷன் பிரகாரம் கைட்லைன்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி ரிமூவ் பண்றதுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். இதுதான் அதோட சாராம்சம் ஆக்சுவலா. ஸோ இந்த சர்க்குலர் எதை கவர் ஆகுது? ரிமூவல் ஆஃப் டிஃபிகல்ட்டின்னா 3 செக்ஷனை கவர் பண்ணுது. 194O, 206C, 1H, 194Q இந்த 3ல இருக்கிற டிஃபிகல்ட்டியை ரிமூவ் பண்ணது அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். 194Q சப்செக்ஷன் 4 இதுல மென்ஷன் பண்ணல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணோன்னு பார்லிமெண்ட்ல இதை வச்சு பண்ணுனா இது இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி பவுண்ட் பண்ணும், அசஸையும் பவுண்ட் பண்ணுங்கிறது இருக்கு. ஸோ 194 இந்த சர்க்குலருக்கு உண்டான லீகல் பேஸ் தான் சார். சிம்பிளா இது 194Q3 பிரகாரம் லீகல் பேஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல வச்சு ரெக்டிஃபை பண்ணணும். இது வந்து டிபார்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணும், அசஸி கவர் பண்ணும். இதுதான் இதோட சாராம்சம். அடுத்தது 4ல போவோம். 4.1 பார்த்தா 4.1ல வந்து ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க. 194Qல 206Cலயாவது சொல்லியிருக்கு சார் கவர்மெண்ட் அந்த மாதிரி சில இதெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. 194Qல எக்ஸம்ஷன்ங்கிற வார்த்தையே கொடுக்கல அப்படின்னாங்க. அப்ப இந்த 4 பேராகிராஃப் நம்பர் 4 என்ன டீல் பண்ணுதுன்னா, யாரெல்லாம் இந்த செக்ஷன் உடைய செயல்பாட்டிலிருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள். அப்போ 4.12 அதுல பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இன் செக்யூரிட்டி கமாடிட்டிஸ். ஸோ ஷேர் டிரான்சாக்ஷன், கமாடிட்டி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணா கீழே அடுத்தது டீல் பண்ணா அது எக்ஸம்ஷன். ஸோ ஷேர்ஸ் டிரான்சாக்ஷன், செக்யூரிட்டி அண்ட் கமாடிட்டி டிரான்சாக்ஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணா அது 194Qலோட பர்வியூலயே வராது. டிடிஎஸ்ன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா 194Qல அது வரவே வராது. அப்புறம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டது வந்து எலக்ட்ரிசிட்டி கவர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. பாயிண்ட் நம்பர் 2 4.12ல டிரான்சாக்ஷன் இன் எலக்ட்ரிசிட்டி கவர் ஆகாது. அப்போ இந்த பேராகிராஃபோட சாராம்சம் செக்யூரிட்டி கமாடிட்டி கவர் ஆகாது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிசிட்டி கவர் ஆகாது, ஆனா பவர் எக்ஸ்சேஞ்சில் பண்ணியிருக்கணுங்கிறான். அப்போ நம்ம ஒரு பிரைவேட் பார்ட்டிட்டு இருந்து கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுனா அப்ளிகபிள் ஆகும். இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது வந்து டிரான்சாக்ஷன் இன் எலக்ட்ரிசிட்டி, ரெனியூவபிள் எனர்ஜி சர்டிபிகேட், எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட் ட்ரேடட் த்ரூ பவர் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் எக்ஸம்டட். சப்போஸ் கம்பெனி வந்து டைரக்டா அந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இந்த பவர் எக்ஸ்சேஞ்ச் இல்லாம டைரக்ட் பர்ச்சேஸ் ஏதோ ஒன்று 10ல ஒரு ஷார்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு அப்ளை ஆகும். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது செக்யூரிட்டிக்கு கிடையாது, எலக்ட்ரிசிட்டிக்கு கிடையாது. இதுதான் இந்த பேராகிராஃபோட சாராம்சம். அடுத்தது 4.2 பேராகிராஃப் கீழே 4.2 பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன சொல்லுதுன்னா, இதுல 2 விஷயம் இருக்கு. இதுல என்ன 4.22 வந்து இதுல நான் கிளாரிஃபை பண்றேங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயமான வார்த்தை தான் 422. கவனிச்சிங்கன்னா சர்க்குலர் பேராகிராஃப் நம்பர் 422 என்ன சொல்லுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு டிடிஎஸ் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனை பொறுத்தளவு இது வந்து நம்ம வாங்குபவரை மையமா வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். வாங்குபவரை மையமா வச்சு பேசும்போது நமக்கு சீக்வன்ஸ் எப்படி வரும்னா, நார்மலா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அப்புறம் பேமெண்ட் கொடுப்போம். இது ஒரு சீக்வன்ஸ். சில இடத்துல நமக்கு சரியா அவர் தெரியலன்னு அவர் என்ன சொல்லுவார், சார் நீங்க ஒரு 50%, 30% ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் கூட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், அது நீங்க செக் பண்ணிட்டு திருப்தி ஆச்சுன்னா மீதி இருக்கிற பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சீக்வன்ஸ் வந்து இப்படி நடக்கலாம். சீக்வன்ஸ் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் நடக்கலாம், பின்னால பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கலாம். இது ஒரு சீக்வன்ஸ். ரெண்டாவது சீக்வன்ஸ் என்னன்னா, அட்வான்ஸ் ஃபுல் அமௌண்ட்டுமே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கலாம், இல்ல அட்வான்ஸ் ஒரு போர்ஷன் அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கலாம், பின்னால வந்து பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும். இது 2 இது இருக்கு. ஸோ அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்தா ட்ரேடிங் டிரான்சாக்ஷன், ஃபினான்ஸ் டிரான்சாக்ஷன் 2 சொல்லுவோம். ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்னா வாங்குற டிரான்சாக்ஷன், ஃபினான்ஸ் டிரான்சாக்ஷன்னா அந்த ட்ரேடிங் டிரான்சாக்ஷனை செட்டில் பண்ற டிரான்சாக்ஷன். இந்த 2 டிரான்சாக்ஷனும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்க்குலர் 4221ல சாராம்சம் என்னன்னா, இந்த 2 டிரான்சாக்ஷன்ல ஏதாவது ஒண்ணு வந்து 1 ஜூலைக்கு முன்னால நடந்திருந்தா அதுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஏற்கனவே நான் செமினார்ல பேசினப்போ பழைய செமினார்ல குறிப்பிட்டிருக்கேன், பர்ச்சேஸ் வந்து 17/2021க்கு முன்னால நம்ம பண்ணுனா வராது,
ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தே 1/7/2021 இருக்கும்போது அதுக்கு முன்னால பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனுக்கு கண்டிப்பா வராது. ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தே 1/7/2021. ஆனா என்னோட செமினார்ல நான் குறிப்பிட்டிருந்தது, அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு அது சப்சிக்வெண்டா பர்ச்சேஸ் வந்ததுன்னா, பின்னால பர்ச்சேஸ் வர்ற காரணத்தினால அந்த அட்வான்ஸுக்கு பிடிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி நான் செமினார்ல கம்யூனிகேட் பண்ணியிருந்தேன். ஆனா இந்த சர்க்குலர்ல என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, நீங்க ஒரு பர்ச்சேஸுக்கு 1/7/2021க்கு பின்னால நடக்கக்கூடிய பர்ச்சேஸுக்கு முன்னாலேயே அட்வான்ஸ் வாங்குனீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் டிடிஎஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளீனா. ஸோ நமக்கு இப்போ இதே வேண்டியது இல்லை. அட்வான்ஸ் அப்போ நம்ம உடனே வந்து ஒரு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா 1/7க்கு முன்னால ஒரு 2000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு கம்ப்ளீட்டா வெளியில் வந்துடும் நினைக்கிறேன். இது ஒரு பிளானிங் ஆக்சுவலா. ஸோ இது பார்த்துக்குங்க. அடுத்தது 4.222 அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இந்த 50 lakhs லிமிட். இப்போ நீங்க 50 லட்சம் ஒரு வாங்குவோர் பண்ணா டிடிஎஸ் பிடிக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த 50 லட்சம் 1/7ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால 1/7ல இருந்து பண்ணணுமா அல்லது 1/4ல இருந்து பண்ணணுமாங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. இந்த 422 ரோம் லெட்டர் 2 அது என்ன சொல்லுதுன்னா, கால்குலேட்டிங் 50 lakh லிமிட்டுக்கு 1/4/2021 இருந்தே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ 1/7ல உதாரணத்துக்கு அப் டு 36 மட்டும் ஒருத்தரோட பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் 60 லட்சம்னு வச்சுக்கோங்க. அப்போ 1/7ல இருந்து அவர் பிடிக்க வேண்டியது இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அப்போ இதோட சாராம்சம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 lakh ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறத சொல்றதுனால 50 lakh லிமிட் கால்குலேட் பண்றதுக்கு 1/4/2021 இருந்து டேர்ன் ஓவர் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். 1/7க்கு அப்புறம் 50 lakh கிராஸ் பண்ணா பிடிக்கணும். இதான் 4.22ஓட சாராம்சம். அப்ப நம்ம பார்த்தது பர்ச்சேஸோ அட்வான்ஸோ இந்த 2 டிரான்சாக்ஷன்ல 1 ஜூலைக்கு முன்னால் நடந்திருந்தா அந்த டிரான்சாக்ஷன் டிடிஎஸ்ல இருந்து விலக்களிக்கப்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 2, 1/4/2021 இருந்து டேர்ன் ஓவர் ஆகிறத அந்த 50 lakh லிமிட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இது டேட் ஆஃப் பர்த் 1/7/2021ங்கிறதுனால அன்னைக்கு 1ன்னு ஆரம்பிக்க கூடாது. 1/4ல இருந்து அந்த டேர்ன் ஓவர் பார்க்கணும். ஸோ 50 lakh மேலே போனால் அந்த எக்ஸஸா இருக்கிற 50 lakh மேலே இருக்கிறதுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதுதான் அதோட சாராம்சம். அடுத்தது 4.3 நிறைய நம்ம ஜிஎஸ்டி இந்த சர்க்குலர் இருக்கு, இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த 4.31 என்ன சொல்லுதுன்னா 2 விஷயத்தை டீல் பண்ணுது, ஜிஎஸ்டி அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா? இப்போ நாங்களே செமினார்ல பேசுறப்போ ஜிஎஸ்டி வந்து சர்வீஸ் தான் இருக்கு, கூட்ஸுக்கு அப்ளை இல்லை, அதுக்கு வந்து சப்சிக்வெண்டா ஒன்று வரணும். ஏன்னா பழைய ஒரு சர்க்குலர் இருந்தது, அந்த டிடிஎஸ் சர்க்குலர் வந்து டீலிங் வித் ஒன்லி ஜிஎஸ்டி ஆன் சர்வீசஸ், ஜிஎஸ்டி ஆன் கூட்ஸை பற்றி அதில் சொல்லலை. அதனால டிடிஎஸ் பிடிக்கிறப்போ ஜிஎஸ்டி ஆன் கூட்ஸ் இந்த செக்ஷன் 194Q வந்து பியூரா கூட்ஸை டீல் பண்ணுறதுனால கூட்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுக்கு சேர்த்து தான் டிடிஎஸ் பிடிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலா. இப்போ என்னன்னா அதுல ஃபாஸ்ட் ஹிஸ்டரி 4.31ங்கிறது ஹிஸ்டரி என்ன சொல்றாரு, 206C இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் பிடிக்கிறோம். ஏன்னா 206C 1H வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்றதுக்கு பிடிக்கிறதுனால அந்த அமௌண்ட் ரிசீவ்ல நம்ம இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் வரும். 206C 1H மிக தெளிவா இருக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஏன்னா அது அமௌண்ட்டுக்கு பிடிக்கிறதுனால இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், டிடிஎஸ் சர்க்குலர் 19 ஜூலை 2027ல ஒரு சர்க்குலர் விட்டாங்க. நாங்கள் மீட்டிங் பேசுறப்ப கூட அந்த சர்க்குலர் வந்து ஒன்லி டாக் அபவுட் ஜிஎஸ்டி ஆன் சர்வீசஸ், ஜிஎஸ்டி ஆன் கூட்ஸை பற்றி கவர் பண்ணாதனால என்னோட ஒப்பீனியன் வந்து ஜிஎஸ்டி ஆன் கூட்ஸுக்கு இருக்கிறதுனால ஜிஎஸ்டி வேல்யூக்கு சேர்த்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் இதோட இது ரெண்டுமே ஹிஸ்டரி. கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது ரெண்டு ஹிஸ்டரி. இப்போ இவங்க இந்த சர்க்குலர்ல மேல 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 4.3 மேல மேல என்ன மேல 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 ரமேஷ் மேல மேல 4.32 என்ன சொல்லுதுன்னா, இப்ப ஜிஎஸ்டி பிடிக்கணுமா வேண்டாமா, இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்ப அதுக்கு அவன் என்ன அருமையா ஒரு பதில் சொல்லியிருக்கான், இந்த வடிவேலு மாதிரி பிடிக்கணும் ஆனா பிடிக்க வேண்டாம் அப்படின்னு.
சரி, எப்ப சார் பிடிக்கணும்? இது வடிவேல் கதையாகி போச்சு. 4.32 அதனுடைய சாராம்சம் என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் நீங்க பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் பண்றீங்க. பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணும்போது அதுல டிரான்சாக்ஷன் வேல்யூ, ஜிஎஸ்டி வேல்யூ தனியா டிஃபைன் ஆயிருக்கும். தனியா டிஃபைன் ஆகிறப்போ நீங்க ஜிஎஸ்டி வேல்யூ இல்லாம பிடிச்சா போதும். பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். ஏன்னா இந்த செக்ஷன் வந்து 2 ஹிட் ஆகுது. அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் பர்ச்சேஸ் வேல்யூ விச் எவர் இஸ் ஏர்லியர்னு வருது. அதனால அவங்க கிளியரா என்ன சொல்றாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் பண்றீங்க, பில் வாங்குறீங்க, அதுல டிரான்சாக்ஷன் வேல்யூ ஜிஎஸ்டி வேல்யூ தனியா இருக்கு. நீங்க டிரான்சாக்ஷன் வேல்யூக்கு மட்டும் பண்ணா போதும், ஜிஎஸ்டி வேல்யூ எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, சப்போஸ் அட்வான்ஸ் நம்ம முன்னால பண்றோம், அப்புறம் தான் சரக்கு வருதுன்னா, அட்வான்ஸ் பண்றப்போ நீங்க ஜிஎஸ்டி இதுனால ப்ரொபோர்ஷனேட்டா பிரிச்சிருக்க முடியாது. நீங்க அட்வான்ஸ் வாங்குனீங்கன்னா ஜிஎஸ்டி இல்ல, டோட்டல் அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்க பிடிக்கணும்னு சொல்லுது. ஆனா இதுல மூணாவது என்னன்னா, பாயிண்ட் நம்பர் 1, பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு பைபிரிகேஷன் தனியா தெரியும். எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி நம்ம கண்டிப்பா பிடிச்சிடலாம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பண்றப்போ நமக்கு ஜிஎஸ்டி எது ஜிஎஸ்டி இல்லை என்னங்கிறத ப்ரொபோர்ஷனேட்டா தான் ஒர்க் பண்ணோம், அப்பேரண்டா தெரியாது. அதனால இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பிடிக்கணும். இதுல இந்த சர்க்குலர்ல டீல் பண்ணாத ஒரு பாயிண்ட், அட்வான்ஸ் வாங்குறோம் அதுல நீ பைபிரிகேட் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. பின்னால பர்ச்சேஸ் பில் செட்டில் ஆகிறப்போ அந்த அட்வான்ஸை கழிச்சிட்டு பண்ணும்போது ஜிஎஸ்டி எடுக்கணுமா வேண்டாமான்னு பத்தி இந்த சர்க்குலர் சொல்லல. அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு 50 ரூபா அட்வான்ஸ் வாங்குறோம், 100 ரூபா சரக்குன்னு வைங்களேன், 18 ரூபா ஜிஎஸ்டின்னா, இப்போ 50 ரூபா அட்வான்ஸ் வாங்குறப்ப ஜிஎஸ்டி கண்டுக்காம பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. 50 ரூபாய்க்கு நம்ம 0.1% பிடிச்சிடுறோம். பின்னால 100 + 18 ரூபா பிடிக்கும் போது 50 ரூபா லெஸ் பண்ணிட்டு 68 ரூபாய்க்கு பிடிக்கணுமா, இல்ல 50 ரூபா லெஸ் பண்ணிட்டு அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூல பேலன்ஸ் இருக்கிறதுக்கு 50 ரூபாய் பிடிக்கணுமாங்கிறது இந்த சர்க்குலர் தெளிவுபடுத்தாம அப்படியே விட்டுருச்சு. ஆக்சுவலா இது ஒரு கிளாரிபிகேஷன். என்னோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, இது என்னோட பர்சனல் வியூ. என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பண்றப்போ 50 ரூபாய்க்கு ஃபுல்லா 50% நான் சொல்றேன், 50 ரூபாய்க்கு ஃபுல்லா பிடிச்சிட வேண்டியது. பேலன்ஸ் வந்து 100 + 118 ரூபா வர்றப்போ பேலன்ஸ் இருக்கிற 50 ரூபாய்க்கு பிடிச்சா போதும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஆக்சுவலா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனா நீங்க கேட்கலாம், சார் முதல்ல 118 ரூபா வாங்கிட்டாரு, 100% அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னா, அதுல நம்ம பைஃபிரிகேட் பண்ண முடியாது. இதுதான் இதோடைய சாராம்சம். அடுத்தது 4.33 அது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னை பத்தி டீல் பண்ணுது. 433 ரைட், ஓகே. 433 வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னை பத்தி டீல் பண்ணுது. அது என்னன்னு கேட்டா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்தா ஏற்கனவே நம்ம பர்ச்சேஸ்ல பிடிச்சிருப்போம் டிடிஎஸ், அந்த மாசமே பிடிச்சிருப்போம், இல்லை அடுத்த மாசம் வருதுன்னா டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூல எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டிக்கு நம்ம பிடிச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். பின்னால வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அனுப்புறோம்னா, இந்த 0.1% வந்து ஏற்கனவே கிராஸ் பர்ச்சேஸ் இன்க்ளூடிங் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு பிடிக்கிறதுனால பின்னால வர்ற பர்ச்சேஸ் ரிட்டனுக்கு 0.1% என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது இந்த என்ன சொல்றாங்கன்னா, பர்ச்சேஸ் ரிட்டனை நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், ஆனா சப்சிக்வெண்டா ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, செகண்ட் பர்ச்சேஸ் அதே பார்ட்டிட்டு இருந்து செகண்ட் பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப பர்ச்சேஸ் நம்பர் 1 அதுல ஃபுல் டிடிஎஸ் பிடிச்சி கவர்மெண்ட் கட்டியாச்சு. அந்த மாசத்துக்குள்ளேயோ இல்லை சப்சிக்வெண்டாவோ ஏதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்ததுன்னா அடுத்த பர்ச்சேஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி அதை கம்மி பண்ணி கட்டிக்கிங்கன்னு தான் இந்த 4.33 சொல்லுது. இதுதான் அதோட சாராம்சம். அடுத்தது 4.4 வெதர் நான் ரெசிடென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, நான் ரெசிடென்ட்டுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் இல்லை. பர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருக்கு, அது காம்ப்ளிகேட்டட் டாபிக். நான் ரெசிடென்ட் பையருக்கு 194Q அப்ளை ஆகாது, ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அடுத்தது இது 4.4. அடுத்தது 4.5 அடுத்து கேட்டாங்க, போன டைம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அக்ரிகல்ச்சர் இன்கம் எல்லாம் எக்ஸம்டா சார், எக்ஸம்ட் இல்லையான்னு கேட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4.5ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 194Q சப்போஸ் 194Q நம்ம இப்போ செக்ஷன்ல இருக்கோம், நம்ம வந்து வாங்குவோரோட ஆங்கிள் இருக்கோம். அப்போ 194Q பிடிக்கணும்னா நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற செல்லருக்கு தான் பிடிக்கணும். நமக்கு யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிடிக்கணும். அவங்களோட இன்கம் எக்ஸம்டடா இருந்ததுன்னா 194Qல பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறான். உதாரணத்துக்கு நம்ம டைரக்டா அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் வாங்குறோம்,
விவசாயிகிட்ட இருந்து டைரக்டா ஒரு அக்ரிகல்ச்சர் கமாண்ட், நடுவுல வந்து ட்ரேடர் இல்லை, மிடில் இல்லை, டைரக்டா அவர் ஒரு விவசாயிகிட்ட இருந்து நம்ம ஒரு கமாடிட்டி வாங்குறோம்னா விவசாயியோட இன்கம் வந்து எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10. அதனால நம்ம 194Qல டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லை. ஏற்கனவே இதை பத்தி கொஸ்டின் வர்றப்போ இன்னும் நோட்டிபிகேஷன் வரலன்னு சொன்னேன். அப்போ 194Q வாங்குவோரின் ஏங்கல் இருந்து சொல்லுது, விற்பவர் வந்து அவருடைய இன்கம் டாக்ஸ்ல இருந்து எக்ஸம்டடா இருந்தா வாங்குபவர் டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒண்ணு. ஸோ அதே மாதிரி 4.52 அந்த பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா 206C விற்பவர் தரப்பிலிருந்து பேசுது. விற்பவர் தரப்பிலிருந்து வாங்குபவர் எக்ஸம்டடா இருந்தால் விற்பவர் பிடிக்க வேண்டியது இல்லை. ஏதோ ஒரு ஆறுதல். முதல்ல அக்ரிகல்ச்சருக்கு வருமா சார், வராதா சார், இந்த 206C 1 வச்சு 194Q இந்த அக்ரிகல்ச்சர் பொதுவா நமக்கு டக்குன்னு அக்ரிகல்ச்சரை பத்தி ஒண்ணுமே சொல்லலையேன்னா இந்த சர்க்குலரோட பெனிஃபிட் எடுத்துட்டு நம்ம கிட்ட நம்ம வாங்குபவரா இருந்தா விற்பவரோட இன்கம், இல்ல நம்ம விற்பவரா இருந்தா வாங்குபவரோட இன்கம், இந்த ரெண்டுமே இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல எக்ஸம்டடா இருந்ததுன்னா டிடிஎஸ்ல இருந்தும் டிசிஎஸ்ல இருந்தும் விலக்களிக்கிறது. இதுதான் இந்த 4.5ஓட சாராம்சம். அடுத்தது 4.6 அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு பிடிக்கணுமா? ஆமா, ஏற்கனவே இதை பத்தி விவாதிச்சாச்சு. அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு பிடிக்கணும். நம்ம பர்ச்சேஸ் மட்டும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. அட்வான்ஸ் பேமெண்ட் பர்ச்சேஸுக்கு பண்ணாவே அந்த மாசம் அந்த 194Q அட்வான்ஸ்லயே முடிச்சிடணும். ஏன்னா செக்ஷன் வந்து அட்வான்ஸ் ஆர் விச்செவர் இஸ் ஏர்லியர்னு சொல்லுது. அதனால அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு பிடிக்கணும். அடுத்தது 4.7 கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க, சார் எங்களுக்கு பிஸ்னஸ் இன்கமே இல்லை, நாங்கள் கம்பெனி இன்கார்பரேஷன் அது சொல்லியிருக்கு, அதோட அர்த்தம் கம்பெனிக்கு மட்டும் இல்லை, ஒரு அசசி புதுசாக இப்போதான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த வருஷம் அப்ளை ஆகுமா ஆகாதாங்கிற கன்ஃபியூஷன் இருந்தது. புது பிஸ்னஸுக்கு அந்த வருஷம் அப்ளை ஆகாது. ஏன்னு கேட்டால் ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் 0, வேணா இன்கார்பரேஷன் ஆகி அந்த வருஷம் டேர்ன் ஓவர், உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1/5/2021 ஒரு கம்பெனி இன்கார்பரேட் ஆகுது. கம்பெனினா பிரைவேட் லிமிடெட் மட்டும் இல்லை, ஒரு இண்டிவிஜுவலோ பார்ட்னர்ஷிப்போ புதுசாக பிஸ்னஸை தொடங்குறாங்க. ஏன்னா இதில் இன்கார்பரேஷன் வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால பிரைவேட் லிமிடெடுக்கு வந்து யூஸ் பண்ணணுங்கிற தாத்பரியம் இல்லை. ஆக்சுவலாக புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க 1/5/2021, அதுக்கு 194Q அப்ளிகபிளானா ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் அவங்களுக்கு 0, அப்ளிகபிளே ஆகாது. அதுதான் அதோட கிளாரிபிகேஷன். ஸோ ஒருவேளை அடுத்த வருஷம் அப்ளிகபிள் ஆகலாம், தொடங்குற வருஷத்துக்கு கிடையாது. அதுதான் அந்த 4.71ஓட இது 4.71ஓட இது. ஆக்சுவலா இன்கார்பரேஷனுக்கோ கம்பெனி ஆரம்பிக்கிற புதுசுலயோ 194Q வராது. அடுத்த வருஷம் வரலாம், வராம போகலாம். அது 10 கோடி மேல போகுமா போகாதாங்கிறத பொறுத்து அமையும். ஆக்சுவலா அது அடுத்து 4.8ஓட சாராம்சம் வந்து 4.5 டேர்ன் ஓவர் எப்படி சார் கால்குலேட் பண்றதுன்னா, அப்ப நான் கால்குலேட் பண்ணும்போது சொன்னேன் ராஜஸ்தான் ஹைகோர்ட் டெசிஷன் இருக்கு, அது பிரகாரம் பண்ணணும் அப்படின்னு. அதைத்தான் இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேர்ன் ஓவர்ல வந்து நான் கோர் பிசினஸ் ஆக்டிவிட்டியை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. 10 கோடினா எது டிசைட் பண்ணணும்னு நம்ம பேசணும் நிறைய செமினார்ஸ்ல. 10 கோடி அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல நான் பிசினஸ் ஆக்டிவிட்டி, நான் கோர் பிசினஸ் ஆக்டிவிட்டியா இருந்தா அந்த 10 கோடி டிசைட் பண்றதுக்கு இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போ நான் ராஜஸ்தான் ஹைகோர்ட் டெசிஷனை மேற்கோள் காட்டி பேசினேன். அப்போ டேர்ன் ஓவர்ல எது இன்க்ளூட் ஆகக்கூடாதுன்னா பாயிண்ட் நம்பர் 1 கேபிட்டல் கூட்ஸ் இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஆனா இந்த சர்க்குலர்ல அன்பார்ச்சுனேட்லி கேபிட்டல் கூட்ஸை பத்தி எதுவுமே பேசல. ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிசினஸ் ஆக்டிவிட்டி இருந்து அதர் இன்கம் இருந்தா அந்த 10 crore இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதே ஒழிய இது கேபிட்டல் கூட்ஸை பத்தி கொடுக்கல. நம்ம ராஜஸ்தான் ஹைகோர்ட்டோட சாராம்சத்தை எடுத்துட்டு டேர்ன் ஓவர் லிமிட்டுக்கு கேபிட்டல் கூட்ஸ் இன்க்ளூட் பண்ண வேண்டியதில்லை. அது இந்த சர்க்குலர் விட்டுருக்கு. இந்த 4.81ஓட சாராம்சம் டேர்ன் ஓவர் பர்பஸுக்கு நான் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, ஐ மீன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. கோர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, கோர் பிஸ்னஸ் சர்வீஸ் ஆக்டிவிட்டி மட்டும் எடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். அடுத்தது 4.9 கடைசி பேராகிராஃப் வந்துட்டோம். 194O இதுல வந்து இன்னொரு இடியாப்ப சிக்கல் ஆகுது. 194Q 206C 1Hன்னு ஒரு இடியாப்ப சிக்கல் இருந்தது. இப்போ 194O ஒன்றும் கிடையாது, அது இ காமர்ஸ் ஆபரேட்டர்.
நிறைய பேர் இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா பையர் செல்லர் இருப்பாங்க. இப்போ அமேசான், ஃபிளிப்கார்ட் அது மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா அதுல என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டல் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. செல்லர் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன்னா எனக்கு ஒரு புக்கு வேணும்னா சப்னா புக்ஸ்ல டைரக்டா போய் கூட நான் வாங்கலாம், பக்கத்துல இருக்கு. அமேசான்ல ஆர்டர் பண்ணா அவர் உதாரணத்துக்கு இந்த புக்கு வந்து நியரஸ்ட் லொகேஷன் பார்த்துட்டு சப்னா புக்ஸ் இருக்குன்னா சப்னா புக்ஸ் வந்து எனக்கு டைரக்டா அனுப்பிச்சிருவாரு. அதாவது பர்ச்சேசரோட அட்ரஸுக்கு குரியர்ல அனுப்பிச்சிருவாரு. ஆனா பணம் யாருக்கு போகும்னா சப்னா புக்ஸ்ல இருந்து இவருக்கு போகும், இ காமர்ஸ் அமேசானுக்கு போகும். அப்ப அமேசான் சாரி பையர்கிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து 3 பேர் இருக்காங்க. நான் வந்து புக்கு வாங்குறவன், சப்னா புக்ஸ் வந்து புக்கு விற்கிறவரு, நடுவுல வந்து அமேசான் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா அமேசானுக்கு வந்து ஆர்டர் பண்றேன், எனக்கு இந்த புக்கு வேணும்னு சொல்லிட்டு. அவரு செல்லரை பாக்குறாரு, சப்னா புக்ஸ்ல இருந்து எனக்கு வாங்கி அமேசான் கொடுக்குது. அப்ப நான் என்ன பண்ணா ஏஸ் அ பையர் நான் வந்து இ காமர்ஸ் ஆபரேட்டருக்கு பணத்தை கொடுக்கணும். இ காமர்ஸ் ஆபரேட்டர் இன்டர்ன் சப்னா புக்ஸுக்கு பணம் கொடுப்பாரு. அப்போ இ காமர்ஸ் ஆபரேட்டர் சப்னா புக்ஸுக்கு பணம் கொடுக்கறதுக்கு 1% 194 பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட சாராம்சம். அப்போ இப்போ 3 செக்ஷன் இருக்கு, 194O, 206C 1H அண்ட் 194Q. அப்போ 194O யாராவது இ காமர்ஸ் ஆபரேட்டர் டிஜிட்டல் அமேசான்ல லிங்க் இருந்தா அந்த அமேசான்காரங்க டிடிஎஸ் 194O பிடிச்சிருந்தா 206C 1H வராது, 194Q வராது. இதுதான் அது ஃபர்ஸ்ட் வார்த்தை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 194O அதே மாதிரி பிடிச்சா 206C வராது. அப்போ 194O 194Q டெசிஷன் வர்றப்போ 194O பிடிச்சிருந்தா இ காமர்ஸ் ஆபரேட்டர் பிடிச்சிருந்தா 194Q பிடிக்க வேண்டியது இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 194O 206C 1H விற்பவரோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஏற்கனவே 194O பிடிச்சிருந்தா 206C 1H பிடிக்க வேண்டியது இல்லை. ஆக்சுவலா போத் 194O இப்ப இப்படி வருது டைப், 194O 194Q ரெண்டு கவர் ஆகிறப்போ நான் 194O தான் நான் போனோம், 194Q போகக்கூடாது. ஏன்னா 194O இந்த செக்ஷன்ல வேற எந்த செக்ஷன்ல என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த செக்ஷன்ல பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றான். அப்போ 194Q 206C 1H நம்ம 194Q டிசிஷன் எடுத்தோம். இப்போ 194Q 194Q அல்லது 194Q அல்லது 194O சொல்றப்போ 194O தான் நம்ம போகணும் ஆக்சுவலா. அடுத்தது வந்து 194O 206C 1H 206C 194O தான் போனோம். 194Q 206C 1H 194Q தான் போனோம். இதுதான் அதோட தாத்பரியம். இதுதான் இந்த சர்க்குலர் சொல்லுது. ஆனா கீழே வந்து இந்த சர்க்குலர் லாஸ்ட்டுக்கு கீழே கீழே ரமேஷ் கீழே கீழே இன்னும் லாஸ்ட் கீழே கீழே லாஸ்ட் இதுல கடைசியில பாத்தீங்கன்னா 5 கீழே இன்னும் கீழே 5ல என்ன சொல்லுதுன்னா 206C 1H செல்லர் பிடிச்சிட்டாருன்னா பையர் வந்து அதே சேம் டிரான்சாக்ஷனுக்கு பிடிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லுது. ஆக்சுவலா முதல்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 206C 1H 194Q 194Q தான் பிடிக்கணும், 206C 1H பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த சர்க்குலர்ல கடைசியில் ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னா 206C 1H செல்லர் வந்து பிடிச்சிட்டாருன்னா 194Q பையர் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த சர்க்குலர்ல இத சொல்லிருச்சு, ஆனா 48 டிஸ்அலவன்ஸ் அவங்க என்ன பண்ண போறாங்கிறது சொல்லல ஆக்சுவலா. ஸோ சுருக்கமா சொன்னா இந்த சர்க்குலர்ல டீல் பண்ண பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துட்டோம். டீல் பண்ணாத பாயிண்ட் என்ன அப்படின்னு என்னோட அனுபவத்துல இதுல எதெல்லாம் அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பாயிண்ட் நம்பர் 1, கேபிட்டல் கூட்ஸ் வித்தம்னா டேர்ன் ஓவர்ல இன்க்ளூட் பண்ணமா வேண்டாமாங்கிறத பத்தி இந்த சர்க்குலர் எதுவுமே பேசல. பாயிண்ட் நம்பர் 1. ஸோ என்னோட ராஜஸ்தான் ஹைகோர்ட் டெசிஷன் பிரகாரம் போனா டேர்ன் ஓவர் 10 crore கால்குலேட் பண்றதுக்கு டேர்ன் ஓவர் 10 crore கால்குலேட் பண்றதுக்கு கேபிட்டல் கூட்ஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆனா 50 lakh பர்ச்சேஸ் பண்றப்போ கேபிட்டல் கூட்ஸ் ஆனாலும் இன்க்ளூட் ஆகும். இது ஒண்ணு. ஸோ கேபிட்டல் கூட்ஸை பத்தி தெளிவா இந்த சர்க்குலர் சொல்லல.
இன்னொன்னு 48 டிஸ்அலவன்ஸ் 30% இருக்குன்னு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. அதை பத்தி இந்த சர்க்குலர்ல டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஆகுமா இல்ல செல்லர் பிடிச்சா பரவாயில்ல, பையர் பிடிக்க வேண்டியது இல்லை, இந்த சர்க்குலர் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு. சப்போஸ் பையர் பிடிக்கலன்னு சொன்னா 48 டிஸ்அலவன்ஸ் என்ன ஆகுங்கிறதோட எஃபெக்டை பத்தி இந்த சர்க்குலர் சொல்லல. மூணாவது வந்து turnover happen advance or purchase whichever is earlier 17க்கு முன்னாட அட்வான்ஸ் வாங்கி இருந்தா அதோட பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனுக்கு சேர்த்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லுது. அப்ப அந்த அட்வான்ஸுக்கு ஆகாதுன்னு சொல்லுதே ஒழிய அந்த அட்வான்ஸோட தொடர்ச்சியா வரக்கூடிய பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ல அந்த அட்வான்ஸை எப்படி டீல் பண்ணோங்கிறத பத்தி இந்த சர்க்குலர் சொல்லல ஆக்சுவலா. இது ஒரு இது. அடுத்தது கூட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு கூட்ஸுங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லயே டிஃபைன் பண்ணல, நம்ம ஜிஎஸ்டி ஆக்டோ கான்ஸ்டியூஷனோ டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இந்த கூட்ஸை பத்தி ஒரு ஹைலைட் கூட இதுல பண்ணாதது துரதிருஷ்டவசமானது. ஸோ இந்த சர்க்குலர் வந்து ஓவரால் கிளாரிபிகேஷனா இருந்தால் கூட சில இந்த 48 டிஸ்அலவன்ஸ், கேபிட்டல் கூட்ஸு, டேர்ன் ஓவரை பத்தி கிளியர் கட்டா சொல்லாமை, கூட்ஸை பத்தி கிளியரா டிஃபைன் பண்ணாமை, இதெல்லாம் இது இருக்கு. என்னை பொறுத்தளவு இதுக்கு இந்த சர்க்குலருக்கு வெர்ஷன் 1ன்னு இன்னொரு சர்க்குலர் வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அந்த மாதிரிதான் இருக்கு இதுல. ஆனா பெரும்பாலான பாயிண்ட்டுக்கு ரொம்ப கிளியர் கட்டா கவர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. சிலது கவர் பண்ணல. இதுதான் இந்த சர்க்குலருடைய சாராம்சம். மீதி வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னோட இவரை தொடர்ந்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சர்க்குலர் சுத்திட்டே இருக்குங்கிறத நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. சர்க்குலரா சுத்திட்டு இருக்கு. சார் எல்விஆர் சார் உங்க ஸ்கிரீனை கொஞ்சம் ஸ்டாப் ஷேர் கொடுத்தா பரவாயில்ல சார். சார் கொடுத்துறேன். ஸ்டாப் ஷேர் ஆயிடுச்சு. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எல்விஆர் சார் வந்து இப்போ சர்க்குலரை பத்தி சொல்லிட்டாரு. அடுத்து ஜிஎஸ்டியில வந்து ஒரு 3-4 இம்பார்ட்டன்ட் ஆர்ஓசியில் வந்து ஒன்று சொல்லிடுறேன். ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கமிஷன் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா 28/6/21 சர்க்குலர் நம்பர் PP2/GST 15/40/2021. இது எதுக்கு சொல்லியிருக்காங்க? ஜிஎஸ்டிஆர்சி 1/2/2021 31/5/2021 யாராச்சும் ஜிஎஸ்டிஆர்சி வாங்கி இருந்தால் சர்வேக்கு வந்து வெரிஃபை பண்ண போறாங்க. அதுல ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க, சார் ஆதார் ஆத்தன்டிகேஷன் மட்டும் தான் வருவாங்க. சரி பெருமாள் சார், வாய்ஸ் ஆடிபிளா கிளியரா இல்லைங்கிறாங்க. ஓகே ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப பேர் ஆதார் ஆத்தன்டிகேஷன் சக்சஸ்ஃபுல் ஆனவங்க மட்டும் தான் வருவாங்க, பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. எனக்கு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் வந்ததுக்கு இன்னைக்கு கனவு சர்க்கிள் வந்துட்டாங்க. சோ நம்ம ஆதார் ஆத்தன்டிகேஷன் மட்டும் கிடையாது, 1/2/2021 இருந்து ஆடியோ வெரி லோங்கிறாங்க. கிளியரா தான் இருக்கு. இப்ப கேக்குதா? ஆடியோ கேக்குதா பெருமாள் சார்? என்ன சொன்னாங்கன்னா சில பேர் இன்டர்பிரேஷன்ல சார் அது வந்து ஆல்ரெடி பிசிக்கல் வெரிஃபிகேஷன் வந்துட்டு போயிட்டா அப்ப வரமாட்டாங்க. இதுக்கு பேர் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்வேன்னு சொல்லியிருக்காங்க. சர்வேனா என்ன? அந்த இடத்துல தொழில் இருக்கா, ஃபேன் சவுண்ட் இருக்குன்னு. ஓகே ரைட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஜென்யூனா தொழில் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க வராங்க. இப்ப இன்னும் வர்றவங்க என்னன்னா இன்னைக்கு P1 கிளர்க்கு தான் நம்ம கிளைண்ட் இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா P1 கிளர்க்கு போர்டு போடலைன்னா சார் போர்டு போடுங்க, இல்லைன்னா நான் கேட்டகரி 2க்கு ரெஃபர் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. போர்டு GS நம்பர் இல்லைன்னா கேட்டகரி 2க்கு ரெஃபர் பண்ணிடுறாங்க. 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க, கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. அப்ப இன்னொன்னு நான் அதை என்னென்ன கேட்டகரின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனவல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா 1/7 10/7 நீங்க எல்லாத்தையும் முடிச்சு சர்வே பண்ணி கொடுத்துடணும். அவர் 3 கேட்டகரியா பிரிக்க சொல்றாரு ஆனரபிள் கமிஷன். அவர் என்ன சொல்றாரு, டிசிடிஓ சிடிஓன்னு சொல்லல, எனி ஸ்டாஃப் தான் சொல்றாரு. சோ அங்க இருக்க ஏன்னா டிசிடிஓ சிடிஓ மக்கள் தான் பாக்கணும்னா கோயம்புத்தூர் கனவு செயலுக்கு எடுத்தீங்கன்னா ஓயப்பட்ட ஆர்சி டிசிடிஓ சிடிஓ 24 hours சர்வே போனாலும் போக முடியாது. சோ எனி அதே மாதிரி பெரிய சர்க்கிளா இருக்கவங்க வேற சர்க்கிள்ல இருந்து யாரையும் ஹெல்ப் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனரபிள் கமிஷன் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்னென்ன சொல்லியிருக்காரு ஆனரபிள் கமிஷன், கொரோனா டைமா இருக்கிறதுனால எந்த ஸ்டாஃபாச்சும் உட முடியாம இருந்தா அந்த ஸ்டாஃபை கம்பல் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஐஷன் கமிஷனர் டெப்டி கமிஷனர் அந்த ஸ்டாஃபை எல்லாம் அந்த பர்டிகுலர் ஏரியால வைக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொண்டே இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா 3 கேட்டகரி கேட்டகரி என்ஃபோர்ஸ்மென்ட் டீம்ல சர்க்கிள் எடுத்திருக்காங்க.
நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 கேட்டகரி ஆனுவல் கமிஷன் பிரிக்கிற. கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. கேட்டகரி 1ல நம்ம ஜிஎஸ்டிஆர்சி எடுத்தால ஒழுங்கா தொழில் நடக்குது, போர்டு இருக்கு, ஜிஎஸ் நம்பர் இருக்கு, ஜெனியூனா இருக்குன்னா கேட்டகரி 1. கேட்டகரி 2னா ஒரு டவுட் உள்ள இருக்கு, அவரு வந்து தொழில் நடக்குதா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, அவர் போற நேரம் அந்த கடையில ஆள் இல்ல, பூட்டி இருக்கு, போர்டு இருக்கு, ஜிஎஸ் நம்பர் எழுதல, இந்த மாதிரி டவுட் உள்ள கேட்டகரி. 3வது கேட்டகரி தொழிலே அந்த இடத்துல இல்ல, சர்க்குலர் ட்ரேடிங், பில் ட்ரேடிங் அந்த மாதிரி நடத்துறவங்க. ஏன் இதுக்கு ஆனுவல் கமிஷன் திடீர்னு இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காரு நம்ம மனசுல தோணும். இந்த 3 மாத்தையில பாத்தீங்கன்னா ஆதார் ஆதென்டிகேஷனை பேசி ஸ்கிராப் அரிசி எக்கச்சக்கமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல. அதை வந்து கட்டைல் பண்றதுக்காக தான் ஜெனரலா தெரியும் உங்களுக்கு, அந்த காலத்துல டிஎன்ஜிஎஸ்டி வேட் டீல் பண்ணவும் இருக்கு. ஸ்கிராப்பு, பிளைவுட், எலக்ட்ரிக்கல் குட்ஸ், டைல்ஸ் இதெல்லாம் வந்து டாக்ஸ் எவேஷன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் எவேஷன் ப்ராடக்ட்ஸ் பர்டிகுலர் ஸ்கிராப்புக்கு இந்த 3 மாத்தையில எவ்வளவோ ஆர்சி போயிருக்கான், அது ஆதார் ஆதென்டிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அதனால ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி சார் உடனே கேட்பாரு முருகவேல் சார் 1-2க்கு முன்னால் உள்ள வரமாட்டாரா? ஆனா இந்த கமிஷனர்ல 1-2ன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க டிஎஸ்சி சைட்ல போட்டு பாத்தீங்கன்னா சைட் இஸ் நாட் விசிட்டட்ங்கிற மாதிரி ப்ரொஃபைல்ல போட்டிருக்கும். அப்ப அதுக்கும் பின்னாடி வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இத ஒரு ஜென்யூனிட்டியை பண்றதுக்கு தான் வர்றாங்க. இதுல வந்து என்போர்ஸ்மென்ட் டீம் வராங்க, சர்க்கிள்ல இருக்க A1, B1, B2 எல்லாருமே வராங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த செக்ஷன் 17(5)H பிளாக்டு ஏஆர்எஸ் ஸ்டீல்னு ஒன்று ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்திருக்கு. அது என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க ஆனரபிள் ஜட்ஜ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 17(5)H என்ன சொல்லுது, குட்ஸ் லாஸ்ட் ஸ்டோலன் டிஸ்போஸ் பை வே ஆஃப் கிஃப்ட் ஆஃப், அதுக்கு ஐடிசி கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆனரபிள் ஜட்ஜ் பயங்கரமா இன்டர்வெட் பண்ணியிருக்காங்க. பழைய சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்ட்ல இன்விசிபிள் லாஸ்க்கு உண்டு, வேட்ல கொடுக்க மாட்டாங்க, எவாபரேஷன் லாஸ்க்கு ரிவர்சல் கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா பேப்பர் வச்சிருக்கீங்களா? ஆனா என்ன செக்கும் இருக்கா உள்ள? என்ன இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ரொம்ப அழகா ஜட்மெண்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டை படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன சொல்லிட்டாங்க, இன்விசிபிள் லாஸுக்கு ஐடிசி ரிவர்சல் வேண்டாம். ஆனா அடுத்த ஒரு அசசிக்கு ஒரு நம்ம நண்பர் கேட்டார், அவருக்கு மட்டும் தான் பொருந்துமா, ஹைகோர்ட்ல கொடுத்துட்டு அப்ளிகபிள் ஆல். ஆனா என்ன திருப்பி டிபார்ட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் போயிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னா இழுத்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நமக்கு அந்த ஜட்மெண்ட் பொருந்தும், தாராளமா பண்ணலாம். அடுத்தது இன்னொன்னு சத்தீஸ்கர் ஹைகோர்ட், அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம 2B சமாச்சாரம் இப்போ வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி 2A இருந்தது, அதுக்கு 2A பார்க்காம நம்ம இன்வாய்ஸை பேஸ் பண்ணி ஐடிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஜட்மெண்ட் இல்ல, ஒரு அசசி ஆனரபிள் ஹைகோர்ட் அப்ரோச் பண்றாரு, அப்ப ஸ்டே கொடுக்குறாங்க. 2A பேஸ் பண்ணி ஐடிசி எடுத்துக்கலாம், அதை பேஸ் பண்ணி கொடுத்த நோட்டீஸ்க்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லி ஸ்டே வாங்கியிருக்காங்க. இது ஒரு கண்டிப்பா இதுக்கு வந்து ஜட்மெண்ட் வந்தோன்னா அதை விளக்கமா பார்க்கலாம். இதுதான் ஜிஎஸ்டி பொறுத்தளவு 3 முக்கியமானது. அதுக்கப்புறம் ஆர்ஓசியில ஜெனரல் சர்க்குலர் ஒன்று இருக்கு, சர்க்குலர் நம்பர் 11/2021 டேட்டட் 30/6/21. கம்பெனிஸ் எல்எல்பிக்கு ஜூன்ல அதாவது ஜூன்ல அந்த டிபிடி3 ஃபார்ம்லாம் டியூ டேட் முடியும். அந்த ஜூன் ஜூலைல முடிகிற ஃபார்முக்கெல்லாம் 31/8/21 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னத்த ஃபார்முக்கு வித்தவுட் அடிஷனல் ஃபீஸ். ஆனா இது எதற்கு பொருந்தாது, சார்ஜ் கிரியேஷன் சார்ஜ் சாட்டிஸ்பாக்சன் இருக்கு CH 149, அதுக்கு இந்த ஜட்மெண்ட் இந்த சர்க்குலர் பொருந்தாது. இதான் இதுல முக்கியமானது. எனக்கு திருப்பி 6:30 மணிக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு, பெருமாள் சார் அடுத்து பேசுவார், அதுக்கப்புறம் Q&A செஷன் போயிடலாம். பெருமாள் சார் நீங்க உங்க இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறீங்க சார். என்னோட வந்து கம்மி தான். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாசம், அதாவது ஜூன் மாசம் வந்த ஒரு முக்கியமான PF அனௌன்ஸ்மெண்ட் எல்லாரும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இது நாள் வரை என்ன பண்ணா நம்ம மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷனும் எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் தனித்தனியா கட்டிட்டு இருந்தோம். அதாவது டிடக்ஷன் பண்ணி மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் PFல 12% கட்டிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து 31/3/2021 வரை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பீரியட்ல அதாவது 50 பேர் இருந்தாங்க இல்ல 100 பேர் இருந்தாங்க, 5 பேருக்கு மேல ஒரே டைம்ல ஒரு மாசத்துல வந்து நியூ அட்மிஷன், அதாவது எம்ப்ளாயிஸ் என்ரோல் பண்ணியாச்சுன்னா
அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க அவ்வளவு பேத்துக்கும் என்னன்னா பிஎஃப்ல வந்து பணம் கட்ட வேண்டியதில்லை, மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷனும் கட்ட வேண்டியதில்லை, எம்ப்ளாயிக்கு டிடெக்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அது 31/3/2021 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க ஏதாவது தெரிஞ்ச கம்பெனிஸ்க்கு ஏதாவது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரெஃபர் பண்ணலாம். அது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. எல்லா எம்ப்ளாய்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எத்தனையோ பேர் வந்து மஸ்டர் ரோல்ல கொண்டு வராத எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அதாவது வவுச்சர் பேமெண்ட், அந்த வவுச்சர் பேமெண்ட் வந்து புக்ல வரவே செய்யாது. அப்படியே வந்தாலும் சில வெவ்வேறு ஹெட்ல வந்து நம்ம போட்டிருந்தோம். அதை பூராம இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயன்படுத்திக்கலாம். 2 வருடங்கள் வந்து கவர்மெண்டே கட்டிக்குது. அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து கவர்மெண்டே கட்டிக்குது. 2 பேரோட கான்ட்ரிபியூஷன், தொழிலாளரோட கட்டிக்கிறது, நிர்வாகத்தோட கட்டிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அடுத்த பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் வீக்ல இருந்து இந்த கொரோனா நிதி உதவின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ், அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எந்தெந்த கம்பெனில எல்லாம் இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில யாராவது லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள், அரிசி கொடுக்குறாங்க, ஆயில் கொடுக்குறாங்க, பருப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வீக்லி என்ன தேவையோ அந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குது. வித்தவுட் எனி பைசே நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபுட் ட்ரெயின்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் ஒரு சந்தர்ப்பம் நீங்க பயன்படுத்திக்கணும். அடுத்த பாத்தீங்கன்னா பிஎஃப்ல வந்து இந்த இன்சூரன்ஸ், கோவிட்ல வந்து நிறைய பேர் மரணம் அடைகிறதுனால என்ன பண்ணாங்கன்னா அந்த இன்சூரன்ஸோட வேல்யூ வந்து ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. கிளைமோட வேல்யூ என்னன்னா முன்னாடி 1.5 to 6 lakhs இருந்துச்சு. அதை வந்து இப்போ 2.5 to 7 lakhs பண்ணியிருக்காங்க. இது வந்து விபத்துல தான் மரணம் இல்லை, எதுல வேணாலும் மரணம், அதாவது இயற்கை மரணம், அப்புறம் வந்து கொரோனா மரணம், எந்த மரணத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. ஆவரேஜா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 லட்சம் ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும். யாருக்கெல்லாம் பிஎஃப்ல இருந்தாங்களோ எங்ககிட்ட நிறைய கேசஸ் வந்துட்டு சார் இந்த மாதிரி ஆனா நீங்க எல்லாருமே கிளைம் பண்ணிக்கலாம் நாங்க சொல்லியிருக்கோம். அடுத்த பிஎஃப்ல பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனது வந்து இந்த ஆதார் அப்டேஷன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆதார் அப்டேஷன் வந்து அது என்னைக்குமே வந்து இந்த கீரியும் பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல வந்து ரெண்டுமே வந்து மேட்ச் பண்றதுக்கு முடியவே செய்யாது. எப்படி நம்ம பேனுக்கும் ஆதாருக்கும் மேட்ச் பண்றதுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு சிரமமோ அதே போல வந்து பிஎஃப்ல வந்து ஆதார் மேட்ச் ஆகாது. அந்த சிரமம் இருந்துட்டு இருந்தனால இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 30/9 வரை தள்ளி வச்சிருக்காங்க. அதோட பேசிக் ஒர்க்கை இப்ப நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து பிஎஃப்ல வந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இன் ஜூன். அடுத்தது பாத்தீங்கன்னா இஎஸ்ஐல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இந்த கோவிட்னால என்ன பண்ணோம்னா இப்ப கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே நாட் அலோட் ஃபார் அதர் ட்ரீட்மெண்ட். நீங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல உள்ள என்ட்ரியான கோவிட்டா இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா இஎஸ்ஐல வந்து நீங்க வந்து வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அந்த பில்லை கொடுத்துட்டா நாங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறோம். அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கோ அதை வந்து இஎஸ்ஐ வந்து உங்களுக்கு இமிடியேட்டா தந்துடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தால என்ன பண்ணா கோவிட் பென்ஷன், அதாவது கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி ஆவரேஜ் சம் வேல்யூ, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துல அவருக்கு என்ன ஒரு பெர் டே வேஜஸ் வருதோ அந்த வேஜஸ்ல 90% வந்து அவங்களுடைய குடும்பத்திற்கு கடைசி அப்டேட் வர வந்து அவங்களுடைய லாஸ்ட் டேட் வர இஎஸ்ஐ பென்ஷன் வருது. அது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு 20,000 ரூபாய் வாங்கியிருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 17,000 ரூபாய் வந்து ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். அது எப்போன்னா வருஷந்தோறும் ஒரு ரேட் வந்து காஸ்ட் இண்டெக்ஸ் ஏறி அந்த அம்மாவோட கடைசி நாள் வரை கிடைக்கும் பென்ஷன். ஸோ அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 தான் இஎஸ்ஐபிஎஃப்ல உள்ள ஒரு இந்த ஜூன் மாச அனௌன்ஸ்மெண்ட். ஸோ வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க இனிமேல் கேட்க ஆரம்பிக்கலாம். இன்கம் டேக்ஸ் சார் இப்ப பெருமாள் சார் சார்ட்ல இருக்க क्वेश्चन படிச்சிடுறேன் ஒன்னொன்னா. சார் எல்விஆர் சார் படிக்கணுமா சார்? படிங்க சார் உங்களுக்கு தான் क्वेश्चन. whether circle override of section sir regard disallowance in 194Q sir. Circle என்னது? Whether circle override of section sir regard disallowance circular not circular சர்க்குலர் வந்து இருக்கு. செக்ஷனா சர்க்குலரான்னு சொல்றப்ப செக்ஷன்ல இருக்கிறதா ஃபாலோ பண்ணா 48 டிஸ்அலவன்ஸ் கண்டிப்பா வரும். சரி அடுத்து பெருமாள் சார் உங்களுக்கு. பெருமாள் சார் GST individual houses construction by a contract charge 18% is ITC or not? சார் இண்டிவிஜுவல் ஹவுசஸ்க்கு வந்து சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட்பாங்க, அதுக்கு வந்து 12% தான் அது ஐடிசி எடுத்துக்கலாம், நாட் 18%. சார் அடுத்த क्वेश्चन how much penalty for non display of phone கேட்டிருக்காங்க. அது வந்து 10,000 சார். CGST 5,000, HGST 5,000.
அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் only applicable for கிளையண்ட்டுக்கான கிடையாது, எல்லாருக்குமே அப்ளிகபிள். ஜட்ஜ்மெண்ட் ஓல்டு பீரியடுக்கு உண்டான ஓல்டு பீரியட் கிடையாது. என்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சோ அன்னில இருந்தா ரெட்ராசிட்டிவ் எஃபெக்ட்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்ல முடியாது. அடுத்த क्वेश्चन கேக்குறாங்க எல்ஆர் சார் உங்களுக்கு. we are giving a rent a house. Housing loan interest is 2.5 lakhs. As per IT Act, avail the interest 2 lakhs or 2.5 lakhs. Confirm sir. இது ரெண்ட் ஹவுஸ்னா செல்ஃப் இவங்களோட செல்ஃப் ஆக்குபைடுல 2.5 lakh கிடைக்கும். ஓகே, அடுத்த செல்ஃப் ஆக்குபைடுனா 2 lakh. அடுத்த ஜிஎஸ்டி क्वेश्चन. Sir, I am apply for revocation for one GST. Now it is showing only revocation period 90 days. Sir, 180 days sir. அது வந்து சில பேருக்கு 90 காமிக்குது. நீங்க ப்ராப்பர் ஆபீஸ்ல அப்ளை பண்ணி சொன்னீங்கன்னா அவர் அது ஒரு எடுத்து விடுவாரு, உங்களுக்கு 180 டேஸ் போகும். நகால முருகான் சார் கூட அந்த பிரச்சனை வச்சு பண்ணிவிட்டே போயிடுச்சு. அடுத்து மிஸ்டர் முத்துக்குமார், டியர் சேத் சார், financial 90-20 turnover exceeded 1.6 crore. File in composition in 1920. Wrongly file in composition next financial 2021. Turnover 1.5 crore not exceed. How to solve the problem? Sir, இத பொறுத்தளவு நமக்கு எப்பவும் 1.5 கோடிங்கிறது அக்ரிகேட் டர்னோவர் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் தான். 19 1.6 போயிடுச்சுன்னா 20-21 காம்போசிஷனே கிடையாது சார் உங்களுக்கு கோவிந்தா. இது நம்ம இண்டிவிஜுவலா ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து எல்விஆர் சார் உங்களுக்கு 206 இயர் ரூல் applicability. ஓகே, அடுத்து பெருமாள் சார் உங்களுக்கு. ஓகே பெருமாள் சார், இது சார் இஎஸ்ஐ நியூ ஐபி கிரியேஷன் அது பாத்துட்டேன். அதாவது பேங்க் பாஸ்புக் இல்லாமலோ மொபைல் நம்பர் இல்லாமலோ இனிமேல் வந்து ஐபி வந்து ஐபினா வந்து இன்சூரன்ஸ் பர்சன் அது வந்து கிரியேட் பண்ண முடியாது. அடுத்தது மை டர்ன் ஓவர் 6 crore, மை சப்ளையர் 4 crore, விச் செக்ஷன் அப்ளை? ரெண்டு செக்ஷனுமே அப்ளிகபிள் ஆகாது. டர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேல போனா தான் வரும். உங்களுக்கு எந்த 194 கியூவும் வராது, 206 வராது. ஏன்னா உங்க டர்ன் ஓவர் பிலோ 10 crore. சார் அடுத்த क्वेश्चन, applied revocation on November 20 but revocation not visible office dashboard, what can you do? Sir, இதுக்கு நம்ம ஒன்னு சொல்ல முடியாது, is a technical glitches, you have to apply the help desk. ஓகே, அடுத்து பெருமாள் சார், அடுத்து உங்களுக்கு whether employee expired due to COVID after his retirement 14 months before, still working in the same unit and not yet received his PF settlement and not applying his pension, F10D போடுறாங்க. 206. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழிலாளி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாரு, அவருக்கு பிஎஃப் பிடிக்கல, ஆனா அவர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து டிடக்ஷன்ல இருந்தால் மட்டும்தான் அவருக்கு எலிஜிபிள், இல்லாட்ட கிடைக்காது சார். அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா சார், எலிஜிபிள் ஃபார் இன்சூரன்ஸ் கேக்குறாங்க. சரி சார், அடுத்து கவிதா சார், HOI நாகர்கோவில் ஓபனிங் பிரான்ச் கேரளா. மேடம், நீங்க வந்து HOI நாகர்கோவில இருந்து பிரான்ச் அதர் ஸ்டேட்ல ஓபன் பண்ணா கண்டிப்பா செப்பரேட் ஆர்ச் தான், அடிஷனல் பிரான்ச் ஆர்ச்சே ஆட் பண்ண முடியாது சார். சார்ட்ல வந்த கொஸ்டின் அவ்வளவுதான். எடுத்த கொஸ்டின் தான் 1 or 2 கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்கு, நான் போகணும். கேட்டீங்கன்னா யாராச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கேட்கலாம். we are ready to answer. எல்விஆர் சார், buyer to 10 crore, buyer which is section is applicable? buyerனா பையரும் 10 கோடி, செல்லரும் 10 கோடி. இப்ப இவரு 194 கியூல போணுமா, கலெக்ஷனுக்கு போறதா, டிடக்ஷனுக்கு போறதான்னு சொல்லி 194, அதாவது பையருக்கும் செல்லருக்கும் 2 பேருக்கு 10 கோடி எது பண்றதுன்னு கேட்டா 194 கியூ தான் போனோம். பட் இப்ப வந்திருக்கிற ரீசன்ட் சர்க்குலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 206C1Hல பிடிச்சா 194 கியூல பிடிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லுது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா 194 கியூலயே பிடிச்சிருங்க, 48 டிசலவன்ஸ் வராது. இல்ல சார், அது என்ன பிரச்சனைனா, பெரிய கம்பெனிஸ் வந்து சின்ன பார்ட்டிஸை நம்ப மாட்டேங்கிறாங்க. பில்லுல கலெக்ட் பண்ணிக்கிறேன், நீ கொடுத்துங்க, இல்ல டிடக்ஷன் பண்ற. யாரு வந்து பெரிய கம்பெனியா இருக்கோ அவங்க சின்ன கம்பெனியை வந்து ரிட்டர்ன் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இது 48 டிசலவன்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கனால பையரை பின்னால அந்த இன்கம் டாக்ஸ் பே பண்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துடக்கூடாது. ஆக்சுவலா ஏன்னா பையர் ஒரு எஃபெக்ட் இல்லையா, 194 கியூ ஒன்னு, ரெண்டாவது 48 டிசலவன்ஸ் இருக்கு. அது இல்லைன்னு சொல்லி இருந்து ஒரு வார்த்தை போட்டிருந்தா நிம்மதியா இருந்திருக்கு. இந்த 40 பத்தியே டிஸ்கஸ் பண்ணாம சைலண்டா இருக்காங்க. ஆக்சுவலா இல்ல சார், உங்க வாய்ஸ் எப்படி டெல்லிக்கு கேட்கும் சார் சீக்கிரம்? தெரியல. அடுத்த क्वेश्चन சார், ஜிஎஸ்டி கேன்சலிங் எஃபெக்டிவ் டேட் இஸ் 31/3/20. டேட் ஆஃப் இஷ்யூ ஆர்டர் 21/3/21. சார் 21/3/21ல இருந்து உங்களுக்கு 180 டேஸ் டைம், தாராளம் ரிவகேஷனுக்கு போகலாம் சார் நீங்க. அடுத்து பெருமாள் சார், உங்க क्वेश्चन, whether a PF employee expired due to COVID. Sir, I am IOC dealer. My turnover is 7 crore.
which section applicable கேக்குறாரு சார் இல்லையா சார்? இந்த டிடிஎஸ் அது வந்து 7 crore இருக்கனால உங்களுக்கு எந்த செக்ஷனுமே அப்ளிகபிள் இல்லை. ஹாப்பி. ஸோ ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் பிலோ 10 crore இருக்கனால 194Q வராது, 206. சார் ஐஓசி வந்து இவங்களுக்கு பிடிக்கும்ல சார், 50 லட்சத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல. அவருக்கு இவர் பர்ச்சேஸ் பண்றாரு இல்ல, இவரை பொறுத்தளவு 2 வராது, ஆப்போசிட் பார்ட்டி பொறுத்தளவு வரலாம். அவரோட டர்ன் ஓவரை பொறுத்து ஐஓசி நேச்சுரலா 10 கோடிக்கு மேல வரும். ஆமா, இல்ல இப்போ அந்த ஐஓசில என்ன பண்றாங்கன்னா சார், அந்த டீலரை வந்து டிடக்ஷன் பண்ண விட மாட்டாங்க இல்லையா நார்மலா. ஏன்னா வந்து சின்ன யூனிட் கட்டுறானுங்களா இல்லையான்னு தெரியல, அவங்களே கலெக்ட் பண்ணிக்குவாங்க சொல்லி. ஆனா அதான் இந்த பார்ட்டியே வந்து ஐடென்டி இல்லைன்னா பையருக்கு பெரிய சிரமமா போயிடும் ஆக்சுவலா. அது ஒரு வார்த்தை பார்ட்டியே இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் திஸ் கேஸ்ன்னு சொல்லி ஒரு 2 லைன் சேர்த்திருந்தா நிம்மதியா இருந்திருக்கும். அந்த பார்ட்டியே டிஸ்அலவன்ஸ் தான் இப்போ 194Qல பையரை கொண்டு எங்காவது டீலிங்ல விட்டுருமோன்னு பயமா இருக்கு ஆக்சுவலா. சார் அவ்வளவுதான் சார். பெருமாள் சார் இன்னொரு क्वेश्चन எல்லியா சார் உங்களுக்கு. 206 AD TDS below 50,000 and last 2 years it not filed. Both condition yes, ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். 2 வருஷம் பிளஸ் 50,000 ரெண்டுமே ஜாயின்ட் கண்டிஷன், தனித்தனி கண்டிஷன் இல்ல. எஸ் பெருமாள் சார் அடுத்து உங்களுக்கு சார் PF pass fix not available to this member. ID as this pertinent exempted established. How to proceed? அதாவது நார்மலா வந்து பிஎஃப்ல வந்து எக்ஸம்டட் யூனிட்ங்கிறது வந்துங்க அந்த பேமெண்ட் இருந்தா தவிர பிஎஃப் பாஸ்புக் இருக்கும். அப்படி இல்லைன்னா யூஎன் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா பர்டிகுலர் கம்பெனியை கேளுங்க. எக்ஸம்டட் யூனிட்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்டோட கான்ட்ரிபியூஷனே அவங்களே வச்சுக்கணும், அவ்வளவுதான். மீதி எக்ஸம்டட்னா வேற எதுவும் கிடையாது. ஸோ நீங்க அந்த எம்ப்ளாயரை கேளுங்க, அவங்க வந்து யூஎன் நம்பர் எல்லாமே ஜென்ரேட் பண்ணி தருவாங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். சரி பெருமாள் சார் வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குன்னா இல்ல ஓகே சார் செஷன் க்ளோஸ் பண்ணிடலாமா? நான் வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு வந்து உறுதுணை புரிந்த மரியாதைக்குரிய பிலவர்ட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சீனியர் எல்வி வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கண்டு கொண்ட கே ரவி வீரப்பன் சார், தஞ்சாவூர் ஆடிட்டர் கண்ணன் சார், அப்புறம் சீனியர் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் சார், அப்புறம் வந்து ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் பெங்களூர் ரெகுலராக வராது பிரகாஷ், அவர் ஒவ்வொரு தடவையும் நம்ம கிளாஸ் முடிஞ்சோன்னு ஹின்ஸ் போட்டு எனக்கு அனுப்புவார், இதுதானே வேற ஏதாச்சும் திருத்தம் இருக்கான்னு. அவர் வந்து பெங்களூர்ல பெரிய சீனியர் லெவல்ல அப்பீல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு டெய்லி கூப்பிடுவாரு சார். அவர் வந்திருக்காரு. எல்லாருக்கும் வெங்கட்ரமணி சார் அவர்கள் சார்பாகவும் பிஎஸ் அகாடமி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அடுத்த மீட்டிங்ல சந்திக்கலாம் சார். கண்டிப்பா ரெகுலர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம் சார். உங்களுடைய கோஆபரேஷன் தான் தேவை. சாரி 500 பேருக்கு உள்ள இது எங்களுக்கு கிடைக்கல, பணம் கட்டிட்டு தான் கிடைக்கல. அடுத்ததுல இருந்து 500 பேருக்குள்ள பேக்கேஜ் we are ready to do it sir. Thank you வெங்கட்ரமணி சார், எல்ஆர் சார், ரொம்ப நன்றி சார்.